நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவிற்கு பெரும் கலக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய 2 இளம் தலைவர்கள். மக்களவை தேர்தலின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய 120 தொகுதிகள். 4 மணி நிலவரப்படி 3ஆம் கட்ட வாக்குப்பதிவின் நிலவரம் என்ன விரிவாக பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களவை தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. 7 கட்டமாக இந்த தேர்தலானது நடைபெறுகிறது. முதற்கட்டமாகவே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 2ஆம் கட்டமும் முடிஞ்சிருச்சு. 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மாலை வரை எந்தவித சம்பவங்களும் அசம்பாவிதங்களும் நடைபெறாம இருந்தது. மாலை அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 4:30 மணி அளவுல உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் மோதல்கள், அடிதடிகள், காவலர்களாலேயே மக்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள், வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது ஊடகங்கள்ல. அங்க இதை தடுப்பதற்கு காவல்துறையினர், உயர்மட்ட காவல்துறையினர் நடவடிக்கைகள் எடுத்து வரதா தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை ஊர்ஜிதம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெளிவா தெரியல. சரி, முன்னாடி சொன்ன மாதிரி 2 இளம் தலைவர்கள் பாஜகவிற்கு பெரும் கலக்கத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மக்களவை தேர்தல் அப்படின்னாவே உத்தரப்பிரதேசமும் பீகாரும் தான் மக்களவை தேர்தலுக்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளை கொண்டது. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துல 80 தொகுதிகளை கொண்டது, பீகார்ல 40 தொகுதிகளை கொண்டது. பீகார் கடந்த 2019 பாஜக 40க்கு 39 தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த பீகார்ல தற்போதைய நிலவரம் ஜூன் 4 தான் தெரியும். 2024க்கான வெற்றி வாய்ப்பு யாருக்கு கொடுத்திருக்காங்க அந்த பகுதி மக்கள் அப்படின்னு. ஆனா அங்க டஃப் ஃபைட் இருக்கிறதா சொல்லப்படுது கள நிலவரம். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வரும் தற்போதைய சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் களத்துல மிக பெரும் டஃப் ஃபைட்டை பாஜகவிற்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா அவருடைய பிரச்சாரங்களே நாங்க வெற்றி பெற்றா என்ன செய்வோம் அப்படிங்கறத தாண்டிலும் பாஜக செய்த சாதனைகள் என்ன இந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிற கேள்வியும் பாஜகவினருடைய தேர்தல் பத்திரங்கள்ல இருந்து மிக பெரும் நடந்த இந்த 10 ஆண்டுகள்ல நடந்த பல சம்பவங்களையும் முன்னடுக்கி பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு. அவர் மிக பெரும் டஃப் ஃபைட்டை உத்தரப்பிரதேசத்துல கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாகி இருக்கு கள நிலவரமா. அதே மாதிரி பீகார் முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் அவருமே பிரச்சார களத்தை ரொம்பவே புதுமையா முன்னெடுத்து போயிருக்காரு. ரொம்ப தீவிரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. கண்டிப்பா டஃப்பான ஃபைட் பாஜகவிற்கு இருக்கும். கடந்த முறை மாதிரி ஈஸியா 39 தொகுதிகளை ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்களே, அந்த மாதிரியான வெற்றி கண்டிப்பா இந்த முறை பீகார்ல இல்ல அப்படிங்கிறது தான் கள நிலவரம் சொல்லுது. அங்க நேரடியாக பயணித்த செய்தியாளர்கள், மூத்த செய்தியாளர்களுடைய கருத்துமே அதுவா தான் இருக்கு. அதையும் தாண்டி சில செய்தியாளர்கள் நேரடியாக பயணப்பட்டிருக்காங்க இல்லையா அனைத்து தொகுதிகளுக்கும். அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் பாஜகவிற்கு ஈக்குவலாக வலிமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்கல அப்படின்னாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். காங்கிரசுக்கு 270 தொகுதிகளுக்கு மேல வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது, பிரகாசமாக ஈஸியாக ஸ்வீப் பண்ணிட்டு போற மாதிரி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. அது போக கூட்டணி கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள், காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணியில இணையக்கூடியவர்கள் இவங்களுடைய வெற்றி வாகையும் சூடும்போது அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வீக்கு பிரச்சாரத்தை வலிமையாக முன்னெடுக்கல. பாஜகவினருடைய செய்யக்கூடிய பாஜகவினருடைய அந்த சம்பவங்களை, பாஜக செயல்களை கடுமையாக விமர்சிக்கல. பாஜக ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் எவ்வளவு அரசியல் பண்ணாங்களோ அந்த மாதிரி காங்கிரஸ் வலிமையாக பாஜகவை எதிர்கொள்ளல அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாவுமே இருக்கு. காங்கிரஸே இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுமே மக்களுடைய கருத்தா இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களுமே முன் வச்சிருக்காங்க. அப்படி இருந்துமே மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. இந்த 10 ஆண்டு ஆட்சியில அவங்க சுணங்கி போயிருக்காங்க. அதனால அவங்க காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருக்கு. அதையும் தாண்டி பாஜகவின் சாதனைகள் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறத விட பிரதமர் மோடி உட்பட, அமித்ஷா உட்பட பாஜக வேட்பாளர்கள் அனைவருமே மற்ற கட்சியினரை விமர்சிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இது எல்லாமே மக்கள் விரும்பல அப்படிங்கிறதும் அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதையும் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து மதத்திற்கும் சமமானவர் என்பதை மறந்து சீக்கிய வழிபாட்டு தலங்கள், சீக்கியர்களுக்கான அந்த கோவில்கள், மதங்கள், கடவுள்கள், இந்து கடவுள்கள், இந்து வழிபாட்டு தலங்கள், ராமர் கோயில், இந்த விஷயத்தை பேசின அளவுக்கு
பாஜகவின் வாக்குறுதிகள், இந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பாரா அப்படின்னா கிடையாது, பிக் நோன் தான் சொல்லணும். இது எல்லாமே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல எதிர்ப்பு கிளம்பினதும், அவர் மீது வழக்கு பதியப்பட்டதும், தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டதும், அதை தேர்தல் ஆணையம் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிக பெரும் கேள்விக்குறிதான். ஏன்னா தேர்தல் ஆணையமே அமைக்கப்பட்டதே பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. இது எல்லாமே எதிரொலிச்சிருக்கிறது. அதையும் தாண்டி அந்த விவிபேட் மிஷின் அது தொடர்பான அந்த வழக்கு, மக்கள் அதன் மீது எதிர்பார்ப்ப வச்சிருந்தாங்க. அந்த வழக்குல கடைசியில நீதிமன்றமானது விவிபேட் நம்பகத்தன்மையுடையது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை தான் கொடுத்திருந்தாங்க. இதையும் தாண்டி கர்நாடகால ரேவண்ணா, பிரஜ்வல் ரேவண்ணா அவருடைய அந்த மோசமான செயல்கள், அந்த 300 பெண்கள், 2000க்கும் மேற்பட்ட அந்த வீடியோக்கள், அதில் சம்பந்தப்பட்டிருந்த பெண்கள் காவல் நிலையத்தில் முன்னரே வழக்கு தொடுத்திருந்தும் நடவடிக்கை எடுக்காதது, அது சம்பந்தப்பட்டிருந்த அந்த பெண்களை கடத்திய பெண்களை மீட்கப்பட்டது, அவர் தந்தை ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருப்பது, அதே மாதிரி பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு தற்போது ப்ளூ நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே பாஜக கூட்டணி கட்சியினரா இருந்தாலும் இந்த சம்பவத்துல இதுவரைக்கும் பாஜகவினர் ஒரு வார்த்தை கூட பேசாதது, பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதது கண்டிப்பாக பாஜகவிற்கு பின்னடைவை தரும். இந்த கர்நாடகால 2ஆம் கட்ட தேர்தலில் இன்னைக்கும் பல தொகுதிகள் இருக்கு இல்லையா, 2ஆம் கட்டத்திலயும் சில தொகுதிகள் இருக்கு இல்லையா, அங்க கண்டிப்பா கிளீன் வாஷ் அவுட் ஆவாங்க பாஜகவினர் அப்படிங்கிறது தான் மூத்த அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வரல அப்படின்னாலும் அதை அந்த சம்பந்தப்பட்டவங்க வெளியிட்டாங்களே, அந்த சம்பந்தப்பட்டவங்க பென்டிரைவ்ல போட்டு அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. மக்களிடம் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவராக காவல் நிலையத்தை நாடுறாங்க அப்படிங்கும்போது இது மிக பெரும் விஷயமாக வெடித்திருக்கிறது. இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமாங்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய கொடூரத்தை செய்திருக்கார் பிரஜ்வல் ரேவண்ணா. இந்த விஷயங்கள் எல்லாமே, அதையும் தாண்டி பிரிஜ் பூஷன், இவரை யாருமே மறந்துட முடியாது. நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். மல்யுத்த வீராங்கனைகள், பிரதமர் மோடி அடிக்கடி சொல்வார் இல்லையா, நாட்டின் பெருமைகள், நாட்டின் மகள்கள் இவங்க அப்படின்னு சொல்லி. அந்த பெண்கள் டெல்லியில போய் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பல மாத கணக்குல போராடிய போது பிரதமர் மோடி அவர்களுக்காக துணை நின்றாரா? பாதிக்கப்பட்டவரை உடனே நடவடிக்கை, பாதிக்கப்பட்டவர் மீது உடனே நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. பிரிஜ் பூஷன் அவரை உடனே கைது பண்ணாங்களா? இல்ல. உடனே எஃப்ஐஆர் போட்டாங்களா? இல்ல. எதுவுமே இல்ல. உடனே கட்சியில இருந்து நீக்கினாங்களா? இல்ல. அப்போதைக்கு நடக்கல, அடுத்தடுத்ததான் இதெல்லாமே செயல்பாட்டுக்கு வந்தது. அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல இல்லையா, ஆனா அவர் மகன் கரண் பிரிஜ் பூஷனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே மக்களிடையே எடுபட்டிருக்கும், மக்களிடையே சென்றடைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பாஜகவினருடைய இந்த அமைதிக்கு காரணமாக காட்டப்படுகிறது. தமிழகத்துல ஆக்டிவா பிரச்சாரத்துல 8 முறைக்கு மேல தமிழகம் பிரச்சாரத்துல ஈடுபட்ட மோடி அவர்கள் வட மாநிலங்கள்ல இவ்வளவு ஆக்டிவாக செயல்படல. அவர் ஒரு கலக்கத்திலே இருந்ததாக தான் தேசிய ஊடகங்கள்ல செய்திகளையும் நம்ம சில செய்திகளையும் பார்த்திருந்தோம். அதுக்கு மேல கருத்து கணிப்புகளையும் நம்ம பார்த்திருந்தோம். கருத்து கணிப்புகள் வந்ததுமே பாஜகவினர் கொஞ்சம் சுணக்கம் காட்டியதையும் நம்ம பார்த்திருந்தோம். முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததுமே பாஜகவினர் கொஞ்சம் சுணங்கி போனதையும் பார்த்திருந்தோம், பிரதமர் மோடி, அமித்ஷா உட்பட. அதே மாதிரி மணிப்பூர் சம்பவத்துல மணிப்பூருக்கு சென்ற அமித்ஷாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதும் பார்த்திருக்கோம். அது பக்கத்து மாநிலமான ஹரியானா, இந்த மாநிலங்களுமே பல்வேறு சம்பவங்கள் எதிரொலிச்சிருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஊடகத்திற்கு வெளிவந்தது அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறிதான். அதனால மக்கள் இதையெல்லாம் எண்ணிதான் வாக்களித்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம அச்சப்பட தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா கருத்து கணிப்புகள் எடுப்பாங்க அனைத்து ஊடகத்தினருமே. இந்த முறை தேசிய ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள், வட மாநிலங்கள்ல கருத்து கணிப்புகள் எடுத்திருந்தாங்க. பொதுவா வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு பாஜகவினருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்கும். ஆனா இந்த முறை அந்த கருத்து கணிப்பை பார்த்தா அவங்க எந்த அளவுக்கு பாஜக ஆட்சியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பொதுவா பப்ளிக்கா பயப்படாம அவங்க பேசியிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. பிரதமரிடம் 100 கேள்விகளுக்கு மேல பிரதமரிடம் முன் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பிரதமர் பதில் சொல்லல. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது வட மாநிலத்துல பாஜகவினருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஜூன் 4 அன்றைக்கு தான் நமக்கு விடை தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.